ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில்டர் காப்பி தாங்க பார்க்க போகிறோம். அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. இப்போ ஃபில்டர் காப்பி இப்போ தான் புதுசாக போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு வாங்கிக்கணுங்க. ஃபில்ட்ரு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அப்படியே காப்பி பொடி போட்டோம்னா ஃபில்ட்ரு ஆகாது. ஸோ நம்ம அதனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் துணி, ஏதோ ஒரு துணி சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி தான் நமக்கு வேணும். இப்போ பாருங்கள், நம்ம சுடுதண்ணி காய வச்சு ரெடியாக இருக்கும். ஃபில்ட்ரு ரெடியாக இருக்குது. இப்போ காஃபி பொடி பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு காப்பின்னு தனியாக இருக்குது இல்லைங்களா, நிறைய சூப்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கலாம். அது ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரில் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது போட்டுட்டு மெதுவாக பாருக்கு பபுள்ஸ் தெரிஞ்சுதுங்களா, அப்படியே விட்டோம்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் ஃபில்டர் ஆகிக்கும். நம்ம அப்புறம் காஃபி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டிக்காஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த டம்ளர் கலக்கிறோமோ அதில் ஊற்றிக்கலாம். கால் டம்ளர் அளவுக்கு டிக்காஷன் ஊற்றிக்கிறேன். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சூடாக இருக்கிற பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபில்டர் காப்பி ரெடிங்க. பாருங்க, நம்ம செஞ்ச ஃபில்டர் காப்பி பசும்பாலில் செஞ்சுருக்குறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.